நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 15 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட 2 தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியோடையே குக்கரில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அலசி எடுத்து வச்சுருக்க கீரையை குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. தண்ணி தாராளமாகவே இதுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 5 பேர் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரையில் வேறு மெத்தட்லலாம் சூப் எப்படி பண்ணலாங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை மட்டும் தனியாக வச்சு மேலே நம்ம ஃபில்ட்ரு பண்ண கீரை, பருப்பு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ண தண்ணியோட அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம். ஓரளவு வளர்ந்த பசங்க அப்படின்னா இதை அப்படியே கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான சூப்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.